மூத்த மகன் சக்கரபாணி மீது அடிக்கடி கவலை வரும். திருமணம் செய்து 2 குழந்தைகள் ஆகியும் ராமச்சந்திரனுக்கு உள்ள பொறுப்புணர்ச்சி மூத்தவனுக்கு வரவில்லையே என்று கூறுவார். எம்ஜிஆருடைய சுறுசுறுப்பு சக்கரபாணிக்கு இல்லையே என்பது அவரது ஆதங்கம். இந்த நிலையில எம்ஜிஆர் சக்கரபாணி 2 பேருக்குமே ஜூபிட்டர் பிக்சர்ஸ் மூலமாக ஒரு யோகம் வந்தது. கோவை சென்ட்ரலில் ஸ்டூடியோவில் அவர்களது படங்களின் படப்பிடிப்பு நடைபெறுகிறது. அதில் எம்ஜிஆர் சக்கரபாணி மட்டுமின்றி MK முஸ்தபா, திருச்சி லோகநாதன், MS விஸ்வநாதன் ஆகியோர் 150 ரூபாய் மாத சம்பளத்தில் சேர்ந்தார்கள். எம்ஜிஆரை போல மற்றவர்கள் சம்பாதித்தா கூட வெளியில் ஓட்டலுக்கு ஒன்றாக போனால் பில்லுக்கு எம்ஜிஆர் தான் பணம் கொடுப்பார். திருச்சி லோகநாதன் ஜூபிட்டர் பிக்சர்ஸில் சேர்ந்தது நடிகராக, அப்புறம்தான் பாடகரானார். மாடர்ன் தியேட்டர்ஸ் படங்களில் எம்ஜிஆர் நடிகராகவும் லோகநாதன் பாடகராகவும் இருந்தபோது அதிக பழக்கம். படப்பிடிப்பு இல்லாத நாட்களில் இருவரும் கேரம் விளையாடுவார்கள். விளையாட்டில் தப்பாக ஆடுவது கூடாது என்று எம்ஜிஆர் உறுதியாக இருப்பார். காய்களை அடிப்பது